குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்தியா நள்ளிரவில் அதிரடி தாக்குதல் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது இன்றைய தினம் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாளை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இன்று காலையில் 1:05 1:30 மணி வரை தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த இன்றைக்கு அதிகாலையில் நடைபெற்ற அந்த சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சற்று முன்பு பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமாக சிந்தூர் அந்த ஆபரேஷன் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் எவ்வாறாக அந்த தாக்குதல் என்பது தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது, அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த தாக்குதலை தொடர்ந்து என்ன தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது, எல்லை பகுதிகள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும், நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் என்பது முடிவடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் இன்று அதிகாலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பது குறித்து தற்போது விளக்கி பேசி வருகிறார். இதில் முக்கியமான அமைச்சர்கள் நிதின் கட்கரி, அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது ஒன்று. குறிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக நடத்தப்படும் ஒரு கூட்டமாக பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது முழுமையான ஒரு அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் முதல்ல பேசுறாரு. ஏன் இன்றைய தினம் காலையில் அதிகாலையில் 1:05 மணியிலிருந்து 1:30 மணி வரை இது போன்ற ஒரு ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் என்று தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் என்பது இந்திய ராணுவத்தால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதல் என்பது கட்டாயத்தின் காரணமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பழிவாங்கும் அல்லது அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால் கட்டாயத்தின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நாம் தீவிரவாதத்திற்கு எதிராக எடுத்திருக்கிறோம். தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் நாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறோமே தவிர பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீதோ அல்லது பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் மீதோ நாம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விளக்கி இருக்கிறார் மத்திய அமைச்சரவையில் கலந்து கொண்ட அமைச்சர்களிடம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர்களை பொறுத்தவரையில் பிரதமர் தலைமையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்திருக்கிறார்கள். இதை நாம் நேரடியாகவே அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பிரதமரை மேசையில் கைத்தட்டி மகிழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த கட்டமாக தற்போது இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலை எவ்வாறு எடுத்துச் செல்வது, இந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லை பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை, இன்று பிற்பகல் நடைபெற இருக்கின்ற அந்த பாதுகாப்பு ஒத்திகை இதை எவ்வாறு எடுத்துச் செல்ல போகிறது, அடுத்த கட்டமாக பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ரிட்டாலியேஷன் என்று சொல்லப்பட இருக்கின்ற திருப்பி அடிக்கும் பட்சத்தில் அதை இந்தியா எவ்வாறு முறியடிக்கப் போகிறது என்பது பற்றி எல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த கூட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாகவே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக இன்றைய தினம் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான தீவிரவாதிகள் மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளுடைய குடும்பங்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம்
பிரதமர் நரேந்திர மோடி விளக்க இருக்கிறார். அடுத்த கட்டமாக நாம் பார்க்க போனால் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் தலைமையில் அந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது, அமைச்சரவை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த கூட்டங்களில் தான் இன்றைய தினம் அதிகாலையில் இது போன்ற ஒரு தாக்குதலை தீவிரவாதத்திற்கு எதிராக நடத்தப்பட வேண்டும் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலை நிலவை கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகள் மீது இந்த அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதில் முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரும்பாலான கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த அதிகாலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்ன, அடுத்த கட்டமாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது, மக்கள் பீதியடையாமல் இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். அதே போன்று கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பிரதமர் தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒத்துழைத்து கைகோர்த்து நிற்பார்கள் என்ற ஒரு உறுதிமொழியையும் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு